வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நம்ம ஆணி மாதத்தினுடைய பலாபலன்களில் பார்க்க இருக்கிறோம். இருக்கக்கூடிய மாதங்களில் உத்தராயண புண்ணிய காலங்களினுடைய கடைசி மாதமான இந்த ஆணி மாதம் தலையாயன மாதம் அப்படின்னு பேர். ஆமாம், தலைச்ச மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிட பழமொழியில் கிராமங்களில் கூட இன்றளவு கூட பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தலைச்சின திருமணம் செய்யக்கூடாது. அதாவது வீட்டிலே பிறந்த ஒரு ஆண் குழந்தையும் வீட்டிலே பிறந்த ஒரு பெண் குழந்தையும் முதல் குழந்தையாக பிறந்து விட்டால் சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறையை ரொம்ப பாடுபாடாக சேர்த்து வச்சுட்டுருக்காங்க. அப்படி இல்லை அதனுடைய விதிமுறை. இந்த தலைச்ச மாதமான ஆணி மாதத்தில் பிறந்த ஒரு ஆண் குழந்தையும் அதே ஆணி மாதத்தில் பிறந்த ஒரு பெண் குழந்தையும் இருவரையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இதுதான் திரிஞ்சு என்ன பண்ணுதுன்னா மாற்றி அமைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த ஆணி மாதத்தில் திரிகிரகி யோகம் அப்படின்ற யோகம் செயல்படுது. இது ஒரு 5 ராசிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இந்த ஆணி மாதத்தில் செயல்படுது. திரிகிரகி யோகம் அப்படின்னா சூரிய பகவான், குரு பகவான், புதன் பகவான் இந்த 3 ராசிகள் மிதுனத்தில் கூட்டாக ஒன்று சேர்ந்து யோக பலன்களை மேஷ ராசிக்கும், மிதுன ராசிக்கும், சிம்ம ராசிக்கும், விருச்சிக ராசிக்கும், தனுர் ராசிக்கும் பல யோகங்களை இந்த மாதம் வெற்றியடைய வைக்கப் போகிறது அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஆணி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கும், ஆணி மாதம் வரக்கூடிய 15ஆம் தேதி சுக்கிர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கும் பயிற்சியாகி இந்த மாதத்தினுடைய 12 ராசிகளுக்கும் யோக பலன் என்ன, வேதைகள் என்ன, வாதங்கள் என்ன, மகிழ்ச்சிகள் என்ன, சந்தோஷங்கள் என்ன, உங்களுடைய வளர்ச்சிகள் எவ்வகையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், எந்த மாதிரியான பூஜைகளை நீங்கள் அனுஷ்டித்து யோக பலன்களை பெறலாம் அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த உத்தராயண புண்ணிய காலமான இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் சிவ பூஜை செய்யுங்க. உங்களுடைய குடும்பங்கள் சந்தோஷம் அடையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் போயிட்டு இந்த திருமஞ்சனத்தை உங்களுடைய கண்களால் சேவிக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகமாக உங்களுடைய செல்வ வளம் குறையாத வண்ணமாக அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் உங்களை அருள்பாலிப்பார். ஆணி மாதத்தினுடைய வரக்கூடிய இந்த பௌர்ணமி எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த பௌர்ணமியில் திருச்சி உறையூர் இந்த வெக்காளி அம்மன் அந்த அம்மனுக்கு மாம்பழம் கொடுத்து அபிஷேக ஆராத்தி பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் திருச்சியிலே மலைக்கோட்டையில் தாயுமான சுவாமிகள் இருக்கார், அங்கே வாழைத்தார் கொடுத்து பண்ணுறது அதீத விசேஷம். உங்கள் குலம் வாழையடி வாழையாக மேலோங்கும்ன்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி கிரக சஞ்சாரங்களை பொறுத்து சூரியனை மையமாக வைத்து நம் 12 ராசிக்கும் இந்த ஆணி மாதம் எவ்வகையான சாதகம் எவ்வகையான பாதகம்ன்றதை பார்க்கலாம். நீதி நேர்மைக்கு உத்தான துலாம் ராசி அன்பர்களே, ஏன்னா துலாம் ராசி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய சின்னமே தராசு தான். கட் அண்ட் ரைட் பேர் வழி கராராக இருப்பா, எல்லா விஷயத்துலையும் சரியாக இருப்பா. அந்த நீதிமான், நீதிபதி, பிரச்சனை தீர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க, நம்மளுடைய என்ன விஷயமோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போவோம், மற்ற விஷயத்தில் நம்ம தலையிட வேணாம்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த துலாம் ராசிக்கு உரித்தான ஒரு பண்பு. தேவையில்லாத வீண் பிரச்சனை எதுக்குப்பா நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா லாபங்கள் மேலோங்க போகிறது. எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் லாபம் வரமாட்டேங்குது சார், எனக்கு நஷ்டம் வரலான்னு பரவாயில்ல, சரி விதமாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் தொட்டது அனைத்துமே மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய நேரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நேரம் இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரன் சகோதரி உறவுகளால் மகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. 2வது திருமணங்கள் இப்பொழுது உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது. ஏன் சார் முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அப்போ 2வது திருமணமாக ஏதாவது சங்கடத்தை கொடுக்குமா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் இல்லையா. அதுக்கு உண்டான சாதகமான காலம் எதுன்னா இந்த மாதிரி காலத்தில் நம்ம அந்த பொண்ணு பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னா அது செட் ஆகிடும், அது வெற்றி கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப ஒற்றுமை நிலை பெறப்போகிறது. உங்களுடைய வாக்குகள் பலம் பகரும், உங்களுடைய வாக்குஸ்தானம் பலம். அப்போ அவன் சொன்னதை செஞ்சிட்டான்பா, சொல்கிறதெல்லாம் செய்கிறான், வாக்கு கொடுத்தா நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை சில பேர் மாட்டிக்கும். அது காலத்தின் கட்டாயம், அந்த நேர சூழல் தான். ஒரு மனிதனுடைய சூழ்நிலை தான் அவனை கைதியாக்குறது. ஆமாம், சொல்லிவிடுவான், இந்த ஒரு விஷயம் வரும்னு நினச்சிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவான், ஆனால் அவனுக்கு அங்கே என்ன வாயிடணும் அப்படின்னா, ஏன்னா சந்திரன் நல்லா வேலை செய்வார். சந்திரன்னா ஜம்ப் ஆக்கி விட்டுருவார், காணல் நீர் சந்திரன். அப்போ மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்ற மாதிரி காரியத்தை சந்திரன் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அந்த மாதிரி வாக்கு கொடுத்தா நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை சில பேருக்கு போயிடும். அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. இந்த மாதம் கொடுத்த வாக்கை சரியான நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயம் தெரிஞ்சிடும்.
பொருளாதார ஏற்றம் உண்டாயிடும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலை பெறும், எல்லாருமே மனமகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. எப்பயுமே பொருளாதாரம் உள்ளே வந்துடுச்சுன்னா அத்தனையுமே வழி சிறந்ததாக தானே மாறிடும். ஆமாம், பணம் வந்துடுச்சுன்னா எல்லா பொருளையும் வாங்க போகிறோம், எல்லா விஷயத்தையும் கையாள போகிறோம், எல்லாமே சரியாயிடும். அப்போ முக்கியமான ஆதாரம் என்பது பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தில் மேலோங்கி விடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசி. மூத்த சகோதர சகோதரிகள் இல்லாமல் இளைய சகோதரிகளாலும் வெற்றி மேல் வெற்றி. அப்போ குடும்ப உறவில் உற்றார் உறவினர்கள் எல்லாமே பலமாயிடுவாங்க இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. எதிரிகள் தும்சம் பெறுவார்கள். எதிரி யாராக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடச்சிரும் உங்களுக்கு. உங்கள் பக்கம் நியாயம் இருந்தது அப்படின்னா ஜெயிச்சிருவீங்க. அதர்மத்துக்கு இங்கே வேலை கிடையாது. நியாயம் இருந்து நம்மளை யாராவது ஒருத்தவங்க சூழ்நிலை கைதி ஆக்குறாங்க, நம்மளை வந்து டெமாலிஷன் பண்ணுறாங்க, நம்மளை வந்து தேவையில்லாத ஒரு வழக்கில் சேர்க்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சிரும். எதிர்பார்த்த கடன் கிடைக்கும் சார், நான் வீட்டு பேரில் லோன் கேட்டேன் கிடைக்கலன்னா கண்டிப்பாக கிடைச்சிரும். அப்போ வண்டி பேரில் லோன் கேட்டேன் கிடைச்சிரும், அப்போ கண்டிப்பாக கிடைச்சிரும். அப்போ மருந்து ரீதியான மருத்துவத்துறையோடு சம்மந்தப்பட்டிருக்கும் இந்த டாக்டர்ஸு, நர்ஸு, அப்போ பிளட் டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நிறுவனம் வச்சுருக்கோங்க. இந்த மருத்துவத்துறைகளோடும் தொடர்பு பெற்று இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் அமோகமாக இருக்கும். வருமானங்கள் ரெட்டிப்பாகும், உங்களுடைய வேலைகளை உயர்வு கிடைக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க, நல்ல வந்து கையில் பணம் தங்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் உங்களுக்கு. ஆக்சுவலாக துலாம் ராசி நேயர்கள் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு ஒரு யோகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். திடீர்னு சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு முடியவே மாட்டேங்குது, நான் எடுக்காத முயற்சிகள் இல்லை, போடாத எஃபெக்ட் இல்லை, இருந்தாலும் கைகூடி வரமாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா புலம்பிகிட்டே இருப்பாங்க. இந்த புலம்பல்களெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இந்த ஆணி மாதம் உங்களுக்கு வைக்க போகுது அப்படின்னு விஷயத்த சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். விளையாட்டு வீரர்களுக்கு வெற்றி அடையக்கூடிய கண்டிப்பாக சொல்லலாம். இந்த அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அறிவு சார்ந்த விளையாட்டுகள், இந்த செஸ்ஸு, இந்த கேரம்ஸு, இதெல்லாம் வந்து மைண்டு இருந்தால் தான் பண்ண முடியும், அறிவு சார்ந்த விளையாட்டுகள். அப்போ உடல் ரீதியான உழைப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த கபடி, கோகோ, இந்த ஓடுதல், அந்த மாதிரி பயிற்சி, தாண்டுதல், நீளம் தாண்டுதல், குண்டெறிதல், இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா அறிவு இருந்தாலும் கொஞ்சம் உடல் ஒத்துழைக்கணும். அந்த மாதிரி ஒத்துழைப்புகள் இல்லாமல் விளையாட்டு வீரர்கள், அறிவு சார்ந்த விளையாட்டுகள் வீரர்கள் வந்து நல்ல வெற்றி அடைவதற்குண்டான பாயிண்ட் ஆஃப் வியூலாம் இந்த மாதம் கிடைக்கும். அதே காலகட்டத்தில் விவசாயத்துறையில் இருக்கவங்களுக்கு, ஆமாம் இந்த துலாம் ராசியில் இந்த விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பணப்பயிர்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல விலை போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள். பணப்பயிர்கள்னால் என்ன, குறுகிய காலத்தில் செய்யக்கூடிய விவசாயம் தான் பணப்பயிர்கள். இந்த 3 மாதத்தில் சம்பாதிக்கிறது, இந்த பூக்கள் வழியாக சம்பாதிக்கிறது, அந்த மாதிரி விவசாயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்களோடு வச்சுருப்பாங்க, ஏற்றுமதி பிஸ்னஸாக பண்ணுவாங்க. அப்போ மசாலா பவுடர் ஆக்குவாங்க, அப்போ சில மஞ்சள் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வந்து பேக்கிங்காக ரெடி பண்ணி விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விவசாயத்தை ஒரு சிந்தனையாக மாற்றி அவங்க பிஸ்னஸாக மாற்றி பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஏறுமுகமாக இந்த மாதம் செயல்பட போகிறது அப்படின்ற விஷயத்தை சொல்லலாம். புத்திரனால் யோகம் உண்டும் கண்டிப்பாக, குலதெய்வ ஆசிகள் பரிபூர்ணமாக கிடைக்குது. அப்போ சகலவித ஏற்றங்களும் தொழிலில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் இருக்கக்கூடிய எதிரிகள் வந்து யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். எப்பவுமே எதிரின்றவன் நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுலாம் கிடையாது, நம்ம பக்கத்தில் இருக்கிறவன் தான் எதிரி. நம்ம கூடவே பயணிச்சுட்டு இருக்கிறதுக்கூடிய சமயம் பார்த்து முதுகில் குத்தக்கூடிய அந்த எதிரிகளை வந்து நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு இவங்ககிட்டலாம் நம்ம பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்கு மாறி உண்டான சூழ்நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். இனம் காட்டி கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கு யார் வந்து சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து டைமிங் வேணும் இல்லையா. அது தெரியாமல் நம்ம அவங்க கூட என்ன பண்ணுவோம், பழகினே இருப்போம். அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அப்படின்றது கண்மூடித்தனமான உண்மை. திடீர் அதிர்ஷ்டமும் உண்டாகும் கண்டிப்பாக. ஏன்னா ராசியாதிபதி எப்பயுமே 8ஆம் இடத்துல போகும்போது தான் திடீர் அதிர்ஷ்டம். ஏன்னா ஸ்ட்ராங் ஆகிறார். ஒரு மனுஷனுக்கு பலம் பெறணும்னா 8ஆம் இடம் ரொம்ப ரொம்ப ஹைஃபையான விஷயம். அந்த 8ஆம் இடம் பலம் இருந்தால் தான் அவன் வந்து அறிவியல் வித்தகன், அவன் ஞானம், ஜோதிட சாஸ்திரன், வல்லுனன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே 8ஆம் இடம் தான். ராசியாதிபதியே போய் 8ல் ஸ்ட்ராங் ஆகிறாரு இந்த மாதம் அப்படின்னுக்குள்ள எல்லா வித தத்துவமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா வித ஆற்றலும் இருந்தாங்க. திடீர் யோகங்கள், லாட்டரி அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து
ரொம்ப பரிசீலனை பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு ஜாதகத்தை வந்து தேதி மாற்றி வரலாம், இல்லை ஜாதகமே மாற்றி வரலாம், வயசை மாற்றி கொடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து வாங்கக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அப்போ என்னை சொல்லி 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை சொல்லி முடிச்சிட்டாங்கப்பா, என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலை, 1000 பேர் போய் வந்து தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. அது திரிஞ்சு இப்படி வந்து நமக்கு சாதகமாக இதெல்லாம் மாற்றி மாற்றி வச்சுன்னு இருக்கா. பட் துலாம் ராசி நேயர்களுக்கு லாபங்கள் வரும், வருமானங்கள் வரும், சுய முயற்சிகள் வெற்றி, கடன்கள் கிடைக்கும், கடன்கள் அடைவதற்கு உண்டான விஷயமும் இந்த மாதம் நடக்கும். உடல் ரீதியான பிரச்சனைகள் தீர்வை கொடுக்கும், பணப்பயிர்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான விவசாயங்களுக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். உங்களுடைய வாக்கு பலம் அதிகமாகும், எதிரிகள் தும்சமாவார்கள். அப்போ வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் மேலே தன் மேலே வழக்குகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டிய ராசி அப்படின்னும் சொல்லக்கூடிய விஷயம். வாழ்க வாழ்க வாழ்க.